எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாமில் அடிக்கடி கேட்டு வர்றாங்க. ஸோ NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெஃபினட்டாக 2 கொஸ்டின் இந்த NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து கண்டிப்பாக வரும். அதனால் இந்த கொஸ்டினை மிஸ் பண்ணிடுறாங்க. எல்லாமே இந்த பேசிக் கொஸ்டின்ஸ், NMRல இருக்கக்கூடிய பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஒன்று நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். The following nuclei is NMR inactive. இது வந்து NMR inactive. Option C, carbon 12. கார்பன் 12 இல்லையா? கார்பன் 12 மற்றது எல்லாமே NMR active. H1C13, F19, phosphorus 31. இந்த மாதிரி எல்லாமே என்னதுதான் NMR active. இந்த ஆக்டிவா இருக்கணும்னா அங்க வந்து என்ன இருக்கணும்? ஐ வேல்யூ வந்து நான் ஜீரோவா, ஐ வேல்யூ எப்படி இருக்கணும்? நான் ஜீரோவா. சரிங்களா? அப்ப இந்த C12 பாத்தீங்கன்னா ஸ்பின் வேல்யூ ஐ வந்து 0. அதனால இட் டஸ் நாட் ஷோ NMR signal. The energy difference between spin states in NMR is given by del E is equal to H nu. அவ்வளவுதானே? சரிங்களா? del E னால என்ன எனர்ஜி டிஃபரன்ஸ்? சரிங்களா? del E is equal to H nu. அவ்வளவுதான். The reference compound used in proton NMR is tetramethyl TMS. சரிங்களா? சரி, அப்போ பாருங்க, TMS used as a reference. ஷார்ப் சிக்னல் 0 ppmல இதுக்கு வந்து எப்படி இருக்கும்? ஷார்ப் சிக்னல் இருக்கும். அதே போல கெமிக்கலி இனட், அங்க வந்து எந்த ஒரு என்ன இருக்கும் நமக்கு அந்த நம்மளுடைய சாம்பிள் கூட அது வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். இனட், சரிங்களா? கெமிக்கலி இனட். அடுத்தது கெமிக்கல் ஷிஃப்ட் is expressed in chemical shift in ppm. Okay, chemical expressed in ppm, parts per million. The number of peaks produced due to neighboring protons follows dash. N plus 1 rule. N plus 1 rule. சரி, neighboring protons இருந்துச்சுன்னா எத்தனை neighboring இருக்கோ அது கூட ஒன்று சேர்த்துற வேண்டியதுதான். N plus 1 rule. Which type of radiation is used in NMR spectroscopy? Radio frequency, sir. Okay. Radio frequency. The frequency at which nuclei precedes in a magnetic field is called resonance frequency. Larmor frequency, sir. Larmor precedes frequency. Larmor அவரு கண்டுபிடிச்சாங்க. அவருக்கு லார்மர் ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? which solvent is commonly used in proton NMR? Option C, sir. CDCl3. சரிங்களா? ஏன் CDCl3 யூஸ் பண்றோம்? ஹைட்ரஜன் போட்டா அது இன்டராக்ஷன் இருக்கு. ஹைட்ரஜன் டிஸ்ட்ராக்ட் என்ன இல்ல, ஹைட்ரஜன் இல்ல. சரிங்களா? அதனால ஹைட்ரஜனுடைய இன்ட்ராக்ஷன் அங்க வந்து இருக்காது. அதனால இந்த மாதிரியான சால்வெண்டை யூஸ் பண்றோம். Deuterium does not interfere with proton NMR signal. The signal integration in NMR indicates. சிக்னல் இன்டகிரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து பீக் இருக்கும். ஸோ பீக்கு இடையில என்ன படிப்பாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி என்ன படிப்பாங்க போட்டிருப்பாங்க. ஸோ பீக்கு கீழே இந்த மாதிரி இன்டகிரேஷன் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா என்ன, இன்டகிரேஷன் இப்படி போட்டிருந்தாங்கன்னா என்ன? நம்பர் ஆஃப் புரோட்டான். சரிங்களா? அந்த பீக் வேல்யூ இவ்வாறு, பீக் வந்து சின்னதா இருக்குது, பீக் வந்து பெருசா இருக்குது. அப்படின்னா மீனிங் என்ன? அப்ப அந்த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அதிகமா இருக்கு இப்படி போட்டிருப்பாங்க.
அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு இங்க வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே அதான் இந்த சிக்னல் இன்டகிரேஷன். சரிங்களா? இன்டகிரேஷன் சிக்னல் போட்டிருப்பாங்க இல்லையா, இது வந்துட்டு இது என்ன சொல்றது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அது என்ன செய்யும், இண்டிகேட் பண்ணும். So integration represents the relative number of protons contributing to a signal. ஒரு சிக்னல் கிடைக்கும்னா அதுல எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். A proton with two neighboring protons will appear as dash. Triplet. Triplet. Proton with two neighboring. என்ன போட்டுற வேண்டியதா, 2 + 1. எவ்வளவு? Triplet. இதே போல் உங்களுக்கும் இந்த எம்சிக்யூ வேணும், டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸுமே டெய்லி நடந்துட்டு இருக்குது. யூஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஏன்னா இதில் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாமே பேசிக் சிலபஸ் தான் இதில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேசிக் நாலேஜ் கிடைக்கும். அதே போல் ஈஸியாகவும் போஸ்டிங் கிடைக்கும். ஸோ 2-in-1 நீங்கள் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸாகவும் இருக்குது, ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.